சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகேவா? கிளியர். தேங்க்யூ சார். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம்னா சாக்லேட். சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாக்லேட்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்வீட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சாக்லேட் தான் எல்லாரோட ஃபேவரட்டா இப்போ இருக்கு. இப்போ பர்த்டேயா இருக்கட்டும், பார்ட்டியா இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன்னாலும் அதுல சாக்லேட் இல்லாம இருக்கவே இருக்காது. அதாவது சாக்லேட் இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ இந்த சாக்லேட் வந்து புதுசாக தான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த சாக்லேட் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாக்லேட் வந்து இருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமெரிக்காவில் இந்த சாக்லேட் வந்து இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு கொக்கோ பீன்ஸை பயிரிட ஆரம்பித்தாங்க. அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் தான் கொக்கோவை ஃபஸ்ட்டு பயிரிட ஆரம்பித்தாங்க. அதை எப்போ பயிரிட ஆரம்பித்தாங்களோ அப்போவே எல்லாத்துக்கும் சாக்லேட் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டாக மாறிடுச்சு. ஓகே, இந்த சாக்லேட்டை ஸ்டார்டிங் பீரியடில் எப்படி பண்ணாங்கன்னா கொக்கோ மூலமாக பண்ணாங்க. அதாவது இந்த கொக்கோவை பறிச்சுட்டு வந்து அதை நசுக்கி 6 நாள் அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த கொக்கோலேருந்து கொக்கோ ஆயிலை பிரித்து எடுப்பாங்க. அந்த கொக்கோ ஆயிலை பிரித்து எடுத்த உடனே அந்த கொக்கோவை மறுபடியும் 7 நாட்கள் காய வச்சு அதை இடித்து பொடி பண்ணுவாங்க. இதுதான் கொக்கோ தூள், அதாவது கொக்கோ பவுடர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் தயாரிக்க கொக்கோ மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட்டை இன்னும் 3 விதமான பிளான்ட்ல இருந்து நம்மளால இந்த சாக்லேட்டை பண்ண முடியும். அது என்னலான்னா ஃபஸ்ட்டு கிரியாலோ, செகண்ட் வந்து ஃப்ராஸ்ட்ரியோ, தேர்டு ட்ரினிட்டாரியோ. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வச்சும் நம்மளால சாக்லேட்டை பண்ண முடியும். சரி, இப்போ இதில் ஒன்னோட யூசஸை பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கிரியாலோ. இந்த கிரியாலோ வந்து நார்த் சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் இருக்கு. அதாவது வட மத்திய அமெரிக்காவில் தான் இதை வந்து பயிரிடுறாங்க. இந்த கிரியாலோ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ரேராகவும் கிடைக்கிறது. அதாவது விலை மதிப்பானதாகவும் ரொம்ப அரிதாகவும் கிடைக்கிறது தான் இந்த கிரியாலோ. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இதோட ஸ்மெல் வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல்ல இந்த கிரியாலோ கொடுக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபராஸ்ட்ரோ. இது வந்து நேச்சுரலாகவே எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது. அதனால இந்த ஃபராஸ்ட்ரோ வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டா ட்ரினிட்டாரோ. இந்த ட்ரினிட்டாரோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிரியாலோ மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் ரேரும், அதாவது விலை மதிப்பானதும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் இந்த ட்ரினிட்டாரியோ. இதை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால இதை வந்து 5% தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து சாக்லேட்டை ரெடி பண்ணுறோம். சரி, ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாக்லேட் வந்து இனிப்பாக இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சாக்லேட்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி ஆரம்ப காலத்தில் சாக்லேட் எப்படின்னா இனிப்பாக இல்லை, கசப்பாக தான் இருந்துச்சு. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம அந்த கொக்கோவோட மசாலாவையும் தனித்தனியாக அதுக்கு மசாலா ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பெப்பரும் நம்ம கொக்கோவில் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது அப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஜெர்மன் நாட்டு அரசர் என்ன பண்ணார்னா இதை சாப்பிட்டு பார்த்தோன்னே அவருக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் கொடுக்கலாமே நினச்சிட்டு இங்கே வந்தபோது அவர் அந்த கொக்கோவை வாங்கிட்டு போய் அவர் நாட்டில் அவர் அது செய்யும்போது அதில் கொஞ்சம் ஏலக்காவும் நம்ம இனிப்பு சுவைக்கு தேவையான இனிப்பு கொண்டு வரதுக்கு சில பொருட்களும் போட்டு அவர் அதை செஞ்சு சாப்பிடும்போது அவருக்கு வந்து முன்னாடி இருந்த டேஸ்ட்டோட அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போத்துலேருந்து அந்த ஸ்வீட் சாக்லேட்டில் வந்து இப்படி இனிப்பு கலந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படியே தான் ஸ்வீட் நமக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்காண்டி ஒரு டைமும் இப்படி ஸ்வீட்டோ இதோ சேஞ்சஸ் பண்ண இப்போ கடைசியில் நம்ம சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே சுகரால் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா சாக்லேட்னா என்னன்னு பார்த்தோம். சாக்லேட்டை எதனால பண்ணுறோம், கொக்கோனால பண்ணுறோன்னு பார்த்தோம். அந்த கொக்கோவில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த கொக்கோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த கொக்கோட டேஸ்ட்டு லேட்டராக எப்படி மாறிச்சுன்னு பார்த்தோம். சரி,
இப்போ இந்த சாக்லேட் இருக்கு, இந்த சாக்லேட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்னு பார்க்கலாம். சரி, நம்ம சாக்லேட்ல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டார்க் சாக்லேட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்க் சாக்லேட், தேர்ட் ஒயிட் சாக்லேட். இதுதான் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட். ஓகே, சரி, இப்போ இந்த சாக்லேட்ல என்னென்னலாம் ஆட் பண்றாங்க, இந்த சாக்லேட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, டார்க் சாக்லேட்ல வந்து சுகர் இருக்கு, கொக்கோல இருந்து பிரிச்சு எடுக்கிற கொக்கோ ஆயில் இருக்கு, நெக்ஸ்ட் கொக்கோ இருக்கு, நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸும் இந்த டார்க் சாக்லேட்ல ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மில்க் சாக்லேட், மில்க் சாக்லேட்ல என்ன இருக்குன்னா அதே மாதிரி சுகர் இருக்கு, கொக்கோல இருந்து பிரிச்சு எடுக்கிற கொக்கோ ஆயில் இருக்கு, கொக்கோ இருக்கு. இது மில்க் சாக்லேட்னால ஒன்று மில்க் இல்லைன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸும் இதில் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்ல பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, கொக்கோ ஆயில் இருக்கு, மில்க் இருக்கு, இல்லைன்னா மில்க் பவுடர், இல்லைன்னா வெனிலா எசன்ஸ். இதில் வந்து கொக்கோ கிடையாது. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு சாக்லேட் உருவாக்க என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாக்லேட் உருவாக்க என்னெல்லாம் வேணும்னா கொக்கோ பீன்ஸ் பவுடர் வேணும், நெக்ஸ்ட் சுகர் வேணும், அதுக்கப்புறம் கொக்கோ பட்டர் வேணும், அதுக்கப்புறம் பால் வேணும். இந்த 4 தான் ஒரு சாக்லேட் செய்கிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஓகே, இவ்வளோ விஷயம் உள்ள இந்த சாக்லேட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் வந்து நம்ம வாயில போட்டோன்னே ஈஸியாக மெல்ட் ஆகிரும். ஏன்னா இந்த சாக்லேட்டோட மெல்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரோட ரொம்ப லோவாக இருக்கனால இந்த சாக்லேட் வந்து நம்ம வாயில போட்டோன்னே கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சாக்லேட்ல ஜொரோட்டின் இந்த சாக்லேட் வந்து நம்ம மூளையில் உள்ள ஜொரோட்டினை சுரக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜொரோட்டின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம பிரெயினை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கவும் இந்த ஜொரோட்டின் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், இவ்வளோ விஷயம் இருக்கிறனால தான் நம்ம வேர்ல்டில் சாக்லேட் டேன்னு நம்ம ஒன்று கொண்டாடுறோம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7. இப்போ சாக்லேட்டுக்கே ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கிறனால தான் சாக்லேட்டுக்குன்னு ஒரு டே கொண்டாடுறாங்க. சரி, அப்போ அப்படி சாக்லேட்டில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்லேட்டில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதாவது மேக்னீஷியம், அயன், காப்பர், மேங்கனீஸ், இந்த 4ம் இந்த சாக்லேட்டில் இருக்குது. இந்த 4 நியூட்ரிஷன் இருக்கனால நம்ம இதை சாப்பிடும்போது நமக்கு நல்லது. ஓகே, இந்த சாக்லேட் வந்து நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அதாவது இந்த பிளட் சர்க்குலேஷனை கரெக்டாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தையும் இந்த சாக்லேட் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்குது. நெக்ஸ்ட், டிப்ரெஷன் ஹார்மோனான கார்டிசோலினோட அளவை குறைக்குது. இது குறைக்கிறது மூலமாக நமக்கு டிப்ரெஷன் இல்லாமல் நமக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கையும் இது கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் வந்து பசியை போக்கவும் இந்த சாக்லேட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு தேவையான ஒட்டுமொத்த கேலரியும் இந்த சாக்லேட்னால கொடுக்க முடியும். அதாவது இப்போ ஃபீமேல் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 1600 கேலரி வேணும், மென்னுனா 2000 கேலரி வேணும். இதே இது அதிகமான வேலைகள் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இதிலிருந்து அதிகமான கேலரி தேவைப்படும். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் நமக்கு நல்லது செய்கிற நேரத்தில் அதே மாதிரி இதில் கலோரிஸும் சுகரும் அதிகமாக இருக்கிறனால இது வந்து நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும். அதாவது இப்போ சாக்லேட்டில் கொக்கோ இருக்குன்னா அந்த கொக்கோ வந்து 70% இல்லைன்னா 70+ இருக்கிற மாதிரியும் சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சாக்லேட் சாப்பிடணும். ஆனால் இப்போது அந்த மாதிரி சாக்லேட் இங்கே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது 70% உள்ள கொக்கோ அண்ட் சுகர் லோவாக உள்ள சாக்லேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது இப்போ இல்லை. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற சாக்லேட்டில் என்ன இருக்குன்னா, ஸ்வீட்டு டேஸ்ட் கொண்டு வர அதிகமான சுகர் சேர்க்குறாங்க, இனிப்புத்தன்மை வர்றதுக்காண்டி அதிகமாக சுகர் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கலர், அதாவது ஒரு கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வராங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காண்டி ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதிகம். அதுக்கப்புறம் அதிகமான இதில் கெஃபைன் இருக்கனால நமக்கு நடுக்கமும் வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து மனித உடலுக்கு ரொம்ப
கெட்டது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறனால இது வந்து ரொம்ப கெட்டது. ஓகே, இதனால மார்க்கெட்ல கிடைக்கிற சாக்லேட்னால நமக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனை, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். சுகர் லெவலை அதிகமான ஸ்வீட் சாப்பிடும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கெஃபைன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிரெயின் வந்து டல் ஆகும், ஒரு மாதிரி நடுக்கமா பதட்டமாக நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் எடை அதிகரிப்பு. அதிகமான ஸ்வீட் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட்டும் போடும். அதுக்கப்புறம் ஒவ்வாமை எதிர்வினைகள், அதாவது அலர்ஜி வரவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முகப்பரு, நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷரும் வரும். நெக்ஸ்ட் கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ராலை அதிகமாக நம்ம பாடியில் சேர்ப்போம். இதெல்லாம் தான் நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுனால வர தீமைகள். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற சாக்லேட் சாப்பிட்றதுனால வர தீமைகள் இதான். இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிராண்ட்ல உள்ள சாக்லேட்டோட இன்கிரீடியன்ஸ் அங்க பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, டோட்டல் சுகர் இங்க பாத்தீங்கன்னா 57% இருக்கு. அதுக்கப்புறம் ஆடட் சுகர் 47.4 இருக்கு. ஆடட் இன்னொரு இடத்துல ஆடட் சுகர் 90% இருக்கு. இவ்வளோ பேர்ல இவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சாக்லேட் ஃபுல்லாவே சுகர் தான் இருக்கு. இந்த சாக்லேட்ல கொக்கோவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க டோட்டல் ஃபேட் பாத்தீங்கன்னா 9% இருக்கு. இதுதான் நம்ம டைரி சாக்லேட்ல இவ்வளோ இருக்கு. அதனால இது உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான சாக்லேட்ல இருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கலாம் நம்ம யோசிப்போம். அப்படி அவங்க கேட்குற சாக்லேட் எங்கேயாவது ஹெல்த்தியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம ஆர்சிஎம்ல 1 இல்ல 2 சாக்லேட்டாவே கிடைக்குது. அதுவும் ஹெல்த்தியா டேஸ்டியாவும் கிடைக்குது. இது ரெண்டையும் நம்ம எனர்ஜி பார்னு சொல்லலாம். இதுல 2 ஃப்ளேவர் இருக்கு. ஒன்று வந்து சாக்கோ ஆல்மண்ட் பார், இன்னொன்று ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் பார். இவ்வளோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி சாக்கோ ஆல்மண்ட் பார் பத்தி பார்க்கலாம். இவ்வளோ ஒரு நல்ல சாக்லேட்டை கொடுக்க முடியும்னா அது நம்ம ஆர்சிஎம்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி இதுல என்ன நல்லது இருக்குன்னா அது பார்க்கலாம். நிறைய நியூட்ரிஷன் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து 172.68 kcal இருக்கு. அப்படியே நம்ம பார்த்த மாதிரி நம்ம பாடிக்கு ஃபீமேல்ல வந்து 1600 கலோரியும் மென்னுக்கு வந்து 2000 கலோரி இருக்கணும். இதே இது அதிகமாக வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இதோட அதிகமாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்படி பார்த்தா இதில் வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 172.68 kcal இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 4.8 கிராம் இருக்கு. நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 19.02 கிராம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேட் கொழுப்பு பார்த்தீங்கன்னா 8.57 கிராம் இருக்கு. ஃபைபர் நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா 3.09 கிராம் இருக்கு. கால்சியம் பார்த்தீங்கன்னா 14.8 mg இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம சாக்கோ ஆல்மண்ட் பார்ல உள்ள நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சாக்கோ ஆல்மண்ட் பார்லயும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் பார்லயும் என்ன இருக்குன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஃப்ளேவனாய்டும் இருக்கனால இதை வந்து நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கும். எப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை கரெக்டா வச்சு நம்ம ஹார்ட்க்கு எந்த ப்ராப்ளமும் வராம இது வந்து நம்ம ஹார்ட்டை நல்லா பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களோட பிரெயினையும் ஹாப்பியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல சொரோட்டின் இது சாப்பிட்றதுனால நமக்கு சொரோட்டின் சுரக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட பிரெயினையும் ஹாப்பியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதுல ஃப்ரூட் அண்ட் நட் பார் இருக்கனால இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கனால இதுல நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம குட் கொலஸ்ட்ராலும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த சாக்கோ ஆல்மண்ட் பார்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இந்த சாக்கோ ஆல்மண்ட் பார்ல என்னெல்லாம் இருக்குன்னா தேன் இருக்கு, பாதாம் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு, வெல்லம் இருக்கு, கினோவா இருக்கு, நிலக்கடலை இருக்கு, சியா விதை இருக்கு, ஆளி விதை இருக்கு.
இப்போ இது ஒவ்வொன்றோட யூசஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த சாக்கோ ஆல்மண்ட் பாரில் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா சாக்லேட்லேயும் சுகர் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம சாக்லேட்டில் சுகர் கிடையாது. அதுக்கு பதிலாக இனிப்புக்காண்டி என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனும் வெல்லமும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தேன் வந்து காயங்களை நம்ம உடம்புல உள்ள காயங்களை ஆற்ற ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இருமல் மற்றும் தொண்டைப்புண், நமக்கு இருமல் வர்றதை தடுக்குது. நெக்ஸ்ட்டு தொண்டையில் இருமி தொண்டையில் புண் வந்தாலும் அந்த புண்ணை குணமாக்கவும் இந்த தேன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செரிமான பிரச்சனை, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தாலும் கூட இந்த தேன் வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளமை சரி பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த தேனை வந்து இன்னும் யார் யூஸ் பண்ணலான்னா இந்த குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகணும்னு நினைப்பாங்க, அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தேனை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆர்சிஎம் சாக்லேட்டில் இந்த தேன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேன் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் க்ளோயிங்காகவும் அழகாகவும் மாறும். அதனால இதில் தேன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் வேறு எதுக்கெலாம் நம்ம தேன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்காகலாம் நம்ம ஆர்சிஎம் சாக்லேட்டில் இந்த தேன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஜாக்ரி வெல்லம். இந்த வெல்லம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மலச்சிக்கலை தடுக்கிறது. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலை வந்து தடுக்கும் இந்த வெல்லம். நெக்ஸ்ட் சுவாச கோளாறை தணிக்கிறது, அதாவது மூச்சு விடுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜாக்ரி வந்து அதை தடுக்குது. நெக்ஸ்ட் இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. இரத்த சோகைனா அனிமிக்கா ஆகாம நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் இந்த இனிப்பு சுவைக்காக ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள். இப்போ இதோட யூசஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்ததுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் ஓட்ஸும் இருக்கு. பாதாம் நமக்கே தெரியும், 4 பாதாம் சாப்பிட்டா நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும், அதாவது நினைவாற்றலை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அதாவது இம்யூனிட்டியை அதிகமாக பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அதே முன்னாடி பார்த்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து சரி பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாதாம் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த, அதாவது பிளட் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ண இந்த ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ராலை குறைக்குது, அதாவது நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை குறைக்க இந்த ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம பாதாமும் ஓட்ஸும் பற்றி பார்த்துட்டோம். இனிப்பு சுவைக்காண்டி ஆட் பண்ணதை பார்த்துட்டோம். இப்போ பாதாம் ஓட்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கினோவாவும் வேர்க்கடலையும். இந்த கினோவா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா செரிமான ஆரோக்கியம், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை கியூர் பண்ண இந்த கினோவா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாடாக வச்சுக்க, அதாவது பிளட் சுகர் லெவலை கரெக்டாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இதய ஆரோக்கியம், ஹார்ட் ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்க இந்த கினோவா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம் எலும்பு பலத்துக்கு, அதாவது போனோட ஸ்ட்ரென்த்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது, அதாவது இம்யூனிட்டியை இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ண இந்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுது. இதுதான் இந்த கினோவாவோடையும் வேர்க்கடலையோடையும் யூசஸ் நம்ம ஆர்சிஎம் சாக்லேட்டில். இப்போ நம்ம இனிப்புக்குள்ளது பார்த்துட்டோம், பாதாம் அண்ட் ஓட்ஸ் பார்த்துட்டோம், கினோவா அண்ட் வேர்க்கடலை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் 2 விதை இருக்கு. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சியா விதையும் ஆளி விதையும். இது ரெண்டும் இதில் நம்ம ஆர்சிஎம் சாக்கோ ஆல்மண்ட் பாரில் இருக்கு. இது எதுக்கு, இந்த சியா விதை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணுது, அதாவது ஸ்கின்னும் ஹேரோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இதய ஆரோக்கியத்தை ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம வந்து அந்த பைட்ஸ் சாக்கோ பைட்ஸை கடிக்கும் போது இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இதுதான் க்ரன்ச்சியாக இருக்குது. இது 2 தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதில் ஆளி விதை இருக்குது. இந்த ஆளி விதையில் என்ன இருக்குன்னா ஒமேகா 3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கேன்சர் வர ஆபத்தில் இருந்து இது வந்து குறைக்குது, காப்பாற்றுது. நெக்ஸ்ட்டு இதை வந்து இதய நோய்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் இருக்கவும் இந்த ஆளி விதை ஹெல்ப் பண்ணுது. இப்போது
நம்ம சியா விதையும் ஆளி விதையும் பற்றி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இனிப்பு சுவைக்காண்டி ஆட் பண்ணி பார்த்துட்டோம். பாதாம் ஓட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குயினோவாவும் வேர்க்கடலையும் பற்றி பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் நம்ம ஆர்சிஎம் சாக்கோ ஆல்மண்ட் பாரில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எனர்ஜி இன்னொரு பார் இருக்குது. நம்ம ஒரு பார் பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு பார் ஃப்ரூட் அண்ட் நட் பாரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்த மாதிரி வேர்க்கடலை இருக்குது, பாதாம் இருக்குது, பூசணி விதை இருக்குது, தர்பூசணி விதை இருக்குது, எள்ளு, கிரான்பெரி 3 ஃப்ரூட்ஸ் இருக்குது. கிரான்பெரி இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது, பேரிச்சம்பழம். இப்படி இதில் இது ஃப்ரூட் அண்ட் நட்னால 3 ஃப்ரூட்ஸும் இதில் இருக்குது. இதை எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு சாக்லேட் போட்டு விடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டென்ஷனாகவோ ப்ரெஷராகவோ இருக்குன்னா அந்த டயத்தில் ஒரு பார், இந்த சாக்லேட் பாரை எடுத்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ட்ரிப்பு டூர் அந்த மாதிரி எங்கேயாவது போனீங்கனாலும் இதை வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சப்போஸ் நம்மளால் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியலனா கூட இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பசிக்காது, பசியை போக்கும். நம்ம அங்கே பார்த்த மாதிரி. ஓகே, இது வந்து நமக்கு ஃபுட்டில் கிடைக்க கேலரி நமக்கு இதிலே கிடைக்கும். ஒரு நேரத்துக்கான சாப்பாட்டோட கேலரி குழந்தைங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 2 பாரோட ரேட்டும் நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ ஹெல்த்தியான பாரோட ரேட் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி சாக்கோ ஆல்மண்ட் பாரோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 38. இதே இது நம்ம ஐடி ஹோல்டராக இருந்தால் 31. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் பாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 38. அதே மாதிரி ஐடி ஹோல்டராக இருந்தால் நமக்கு 31 ருபீஸ்க்கு கிடைக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு உணவோட நன்மையை எல்லாருக்கும் பகிர்ந்து அதை நம்ம சாப்பிடும்போது இந்த பிரபஞ்சம் என்னன்னா நமக்கு வர தீய நோய்களை நம்ம கிட்ட வராம பாதுகாக்க இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ என்னன்னா நம்ம ஆர்சிஎம் ஜாய் பைட்ஸ் சாப்பிட்டு நம்ம டேயை ரொம்ப ஜாயா நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து மே 30, நாளைக்கு இந்த மாசத்தோட கடைசி நாள் மே 31. ஜாமா வாங்காத எல்லாரும் ஜாமா வாங்கி உங்க பிவியை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.